ChatGPT பயன்படுத்தி எப்படி போஸ்டர்ஸ் வந்து கிரியேட் பண்றது, இந்த போஸ்டர்ஸ் மூலமா ஒரு 10,000 மாசம் மாசம் எப்படி earn பண்றது அப்படிங்கிற இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸ் அண்ட் மணி மேக் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ChatGPT மூலமா உருவாக்கக்கூடிய போஸ்டர்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, இப்போ சின்னதா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஆன்லைன்ல வந்து ஏதாவது ஒரு பிரசன்ஸ் வேணும் அப்படின்னா வந்து நீங்க தாராளமா பாத்தீங்கன்னா போஸ்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து இன்னொரு பிசினஸ்க்கு வந்து போஸ்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்து நான் மணி மேக் பண்ண போறேன் நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு தாராளமா பண்ணலாம். பட் அது எப்படி பண்ணணும், ப்ராப்பரா பண்ணாதான் உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனல் லுக் வரும். ஸோ இந்த வீடியோல எப்படி ப்ரொஃபஷனலா ChatGPT மூலமா இமேஜஸ் வந்து கிரியேட் பண்றது, அதாவது போஸ்டர்ஸ் வந்து கிரியேட் பண்றது, சோசியல் மீடியால அப்டேட் பண்ற மாதிரி அப்படிங்கிறத பார்க்க போறோம். ChatGPT மொத்தம் 2 விதமான கேட்டகரியை பயன்படுத்துவாங்க. நம்பர் 1 பாத்தீங்கன்னா மொபைல்ல யூஸ் பண்ணுவாங்க. நம்பர் 2 பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் வந்து பயன்படுத்துவாங்க. நான் உங்களுக்கு இன்னைக்கு வீடியோல சிஸ்டம்ல இருந்து சொல்லி தர போறேன். பட் கான்செப்ட் எல்லாமே ஒண்ணுதான். நீங்க மொபைல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா மொபைல்ல வந்து ChatGPT அப்ளிகேஷனை பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. சிஸ்டம்ல நான் என்ன ப்ராசஸிங் பண்ணணும் அதையே வந்து நீங்க மொபைல்ல பண்ணா போதும், ரிசல்ட் வந்து சேமா தான் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ChatGPT வந்து டவுன்லோட் பண்றீங்க, யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்க போகுது. நீங்க மொபைல்ல யூஸ் பண்ணாலும் சரி, சிஸ்டம்ல யூஸ் பண்ணாலும் சரி, ப்ராசஸிங் வந்து எல்லாம் ஒண்ணுதான், கான்செப்ட் எல்லாம் ஒண்ணுதான். பட் நான் சிஸ்டம்ல சொல்லி தரனால நீங்க வந்து மொபைல கஷ்டம் பண்ணிக்காதீங்க. சேம் அதே கான்செப்ட் தான். இப்போ நம்ம ஒரு போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம், யாருக்கு பண்ண போறோம், என்ன கண்டென்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பிளானிங் வந்து நமக்கு தேவை. ஓகேவா? சோ அந்த பிளானிங்கை நீங்க கரெக்டா வந்து கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கான ஒரு போஸ்டர்ஸ் வந்து பண்ண போறேன். சோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஜுவல்லரி ஷாப்புக்கான போஸ்டர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன ப்ராடக்டா பர்டிகுலரா வந்து நம்ம பண்ண போறோம், சோ அதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, அதுல வந்து எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா வந்து நம்ம கொடுக்கணும். சோ அப்படி கொடுக்கும் போது தான் நமக்கு ரிசல்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து வரும். சோ அது என்னென்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க இமேஜ் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி கீழே கிரியேட் அன் இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்க எனபிள் பண்ணிக்கோங்க. இது நீங்க மொபைல்ல பண்றீங்க அப்படின்னா மேல இருக்கும் கிரியேட் அன் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சிஸ்டம்ல பண்ணாலும் எனக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கீழே இருந்துச்சு. சோசியல் மீடியா போஸ்டர்ஸ் ஃபார் ஜுவல்லரி ஷாப், இது வந்து ஃபர்ஸ்ட் லைன். செகண்ட் லைன் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா, சைஸ் வந்து 10 இன்ச்சஸ் ஹைட், 10 இன்ச்சஸ் வித், அதாவது ஸ்கொயர் தான். சோ அதை நான் இந்த மாதிரி வந்து கொடுப்பேன். நிறைய பேர் சொல்லுவாங்க ChatGPTல ஐ நீட் போஸ்ட்னு போட்டாலே வந்து வந்துருமே, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு. கண்டிப்பா கிடையாது. நீங்க போஸ்ட்னு போட்டா கண்டிப்பா வரும். ஆனா எப்படி வரும் அப்படின்னா அன்ப்ரொஃபஷனலா வரும். அதை வந்து யார் வேணாலும் எடிட் பண்ற மாதிரி வந்து இருக்கும். பட் நமக்கு தேவை பிசினஸ்க்கு நமக்கு யூனிக்கா பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ணி தான் வந்து பண்ணி ஆகணும். ஓகேவா? அடுத்த ஒரு பாயிண்ட், ரெசல்யூஷன் எவ்வளவு இருக்கணும், குவாலிட்டி எவ்வளவு இருக்கணும்ன்றத ஆட் பண்றேன். அடுத்த பாயிண்ட், அந்த ஜுவல்லரி ஷாப் எதை பத்தி நான் இருக்க போகுது, அந்த போஸ்டர் வந்து எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னு சொல்றேன். சோ கண்டென்ட் வந்து ட்ரெண்டிங் ஸ்டோன் நெக்லஸ் வித் 24 கேரட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். உங்கள்கிட்ட சப்போஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுமே உங்களால இங்க ஆட் பண்ணிக்க முடியும். ஆட் போட்டோஸ் கொடுத்து அந்த ப்ராடக்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுக்குறேன். அதே வந்து போட்டோஸ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துரும். சோ இன்னும் உங்கள்ட்ட டீடைல்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னா அந்த டீடைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கண்டென்ட்ல நான் ஒரு 4 பாயிண்ட்ஸ் நான் ஆட் பண்ணிருக்கேன். சோ இந்த நெக்லஸ் பத்தி எப்படி இருக்கணுங்கிறத ஒரு 4 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு கண்டென்ட் கிடைச்சிச்சு, என்ன சைஸ்ல வேணும், என்ன குவாலிட்டில வேணும் அப்படிங்கிறது கிடைச்சிச்சு. இப்போ நான் என்ன சொல்ல போறேன், ஷாப் நேம் வந்து கொடுக்குறேன், ஏபிபி விஜய் ஜுவல்லர்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் வந்து கொடுக்கணும், போன் நம்பர் அடுத்து கொடுக்கணும். இப்போ ஃபைனலா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒயிட் பேக்ரவுண்ட். ஸோ இந்த ஒயிட் பேக்ரவுண்ட் தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லுக்கை வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஒயிட் பேக்ரவுண்டை மேட் பண்ணிக்கங்க. இப்போ ஃபைனலா நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, ஒயிட் பேக்ரவுண்ட்ல வந்து எனக்கு இமேஜ் வேணும், என்னோட லோகோ என்ன கலர் இருக்கோ அந்த தீம்ல வேணும். ஸோ நான் லோகோ வந்து நான் அட்டாச் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்க போறோம். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராம்ப்டிங் கொடுக்கணும். ஸோ லோகோ வந்து உங்களுக்கு லோகோ இருக்குன்னா கண்டிப்பா அட்டாச் பண்ணுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ரேண்டமா வந்து ஒரு லோகோ வந்து அட்டாச் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த லோகோ பேஸ் பண்ணி நம்ம இமேஜஸ் வந்து கேட்க போறோம். எப்படி வந்து கொடுக்குது, எப்படி அவுட்புட் வருதுங்கிறத நீங்களே வந்து பாருங்க. இப்போ ஃபைனலா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு அவுட்புட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம லோகோ பேசிஸ் கலர்ல பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா வந்து கொடுத்துருக்கு. கோல்டன் கலர்ல நம்ம கொடுத்த அட்ரஸ், போன் நம்பர் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அப்டேட் ஆயிருக்கு. சப்போஸ் இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா தப்பா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்ப நான் கொடுத்த அட்ரஸ் வந்து மதுரை அட்ரஸ் கொடுத்திருந்தேன். பட் இங்க வந்து உத்தரப்பிரதேஷ் அட்ரஸ் இருக்கு. இந்த அட்ரஸ் வேணும்னா நம்ம மாத்திக்கலாம். எப்படி மாத்துறது அப்படின்னா சேஞ்ச் அட்ரஸ் டு சொல்லிட்டு நீங்க போட்ட மதுரை அட்ரஸ் வந்து நீங்க வந்து கொடுத்துக்கலாம். இது மாதிரி சப்போஸ் போன் நம்பர் மாதிரி இருக்கு அப்படின்னா அதையுமே லைட்டா செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா போன் நம்பருமே வந்து உங்களால மாத்திக்க முடியும். செலக்ட் பண்றது எப்படி அப்படின்னா உங்களுக்கு கீழே இந்த இடத்துல ஆப்ஷன் வந்து காட்டுவாங்க. ஸோ அதை எனபிள் பண்ணிட்டு நீங்க அப்படியே செலக்ட் பண்ணி வேணுங்கிறத மாத்திக்கலாம். இதுதான் வந்து
ChatGPT மூலமா ப்ரொஃபஷனலா இமேஜ் எடுக்குது. இப்போ இந்த ஒரு இமேஜ் பார்க்க உங்களுக்கு எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு பாருங்க, எவ்வளவு ப்ரொஃபஷனலா இருக்கு. இந்த ப்ரொஃபஷனல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் அன் இமேஜ் அப்படின்னு கொடுத்தா கண்டிப்பா வராது. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டாதான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த இமேஜ் டவுன்லோட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு டைரக்டாவே உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க இந்த இமேஜை டைரக்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இமேஜோட லிங்கை கிளிக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாரும் அனுப்புறதுன்னு அனுப்பிக்கலாம். ஸோ இல்லைன்னா டேட்டா சோசியல் மீடியால பப்ளிஷ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகே गाइस, இன்னைக்கு வீடியோல எப்படி ChatGPT மூலமா ஒரு போஸ்டர்ஸ் வந்து கிரியேட் பண்றது, எப்படி ப்ரொஃபஷனலா கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். சோ இந்த ப்ராசஸ் நீங்க பயன்படுத்தி உங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய பிசினஸ்க்கோ இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க போஸ்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்து உங்க மணி மேக் பண்ணிக்க முடியும். எவ்வளவு அப்படின்னா ஒரு மாசத்துல 10,000 ரூபாய் வந்து மினிமலா வந்து உங்களை ஆட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டைம் வந்து உங்களை பார்க்கிறேன். அது ஒரு டாடா, பை பை.